வணக்கம். My map is not starting. Okay. You want me to go? Go ahead. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு ஆஃப் ரோட் செஷனில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது வந்து சிலிவாக்கில் இருக்கிற செஹலிஸ் லேக்குன்ற இடத்துக்கு தான் நான் இப்போ ஆஃப் ரோட் பண்ணி போக போகிறோம். இந்த ரூட்டுக்கு நான் முதல்ல வந்திருக்கிறேன். இது வந்து நாங்கள் முதல்ல வெஸ்ட் சைடுக்கு போனாங்க, இப்போ நார்த் சைடுக்கு போகிறோம். நீங்கள் மேப்பில் நான் உங்களுக்கு காட்ட முடியாது, நான் காட்டுறேன். ஒரு அழகான ஒரு ஆஃப் ரோட் ட்ரெயில் போகிற வழியில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குமென்ட்டு. வாங்க போயிட்டு பார்ப்போம். என் ஃப்ரெண்ட் கேடி வந்திருக்காரு பின்னுக்கு. நான் இந்த முறை லீட் பண்ணிட்டு போகிறேன். போகிற வழியில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாங்கள் சந்திக்கிற சவால்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சேர்ந்து போகலாம் வாங்க. All good, right? Everything is fine. Go ahead. Okay. ஸ்டார்ட் பண்ண நான் வந்து டூ வீலே ஓடிட்டு இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. Hey, let me go ahead. My map is working now. Okay. என்ன சொல்ல வந்திருந்தேன்டா, ஓகே 2Hலே போயிட்டு இருந்தேன். நான் மறந்து போயிட்டேன் 4Hக்கு மாற்றுறதுக்கு. இப்போ தான் மாற்றினேன், நான் 4 வீலுக்கு போட்டுட்டேன். பட் நான் 4 வீல் ஹையில் போகிறேன். என்னென்னா இந்த ரோட் வந்துட்டு ஓகே, இப்போ இந்த ரோட் பெருசாக வந்துட்டு அதாவது 4 வீல் லோக்கு போட்டு ஓடுறதுக்கு இது இல்லை, அழகாக போய்கொள்ளலாம். சரியான புழுதி. ஏன்னா மழை பெஞ்சது, 2 நாளுக்கு முன்னால் மழை பெஞ்சிருந்தது. இன்னைக்கு கூட வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு கிளம்சி வெதர் உண்டு, க்ளவுடியாக இருந்தது. பட் இப்போ பார்த்தா வெயில் சுட்டரிக்குது. நல்ல ஒரு வெதர் வந்துட்டு, பட் இருந்தாலும் புழுதி எக்கச்சக்கம். அது எல்லாம் ஓகே, போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த வாகனத்தை க்ளீன் பண்ண போகும்போது தான் வேணான்னு போகும். இதுதான் அந்த ஆஃப் ரோட். இது இடம் ஸ்டார்ட் பண்ணுற இடம். கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது. 4Hலேருந்து 4 லோ இந்த இருக்கு பாருங்க. 4H. ஓகே, 4 லோ போட்டாச்சு. இது என்னுடைய ஃபோனோட ஸ்டாண்ட் வந்து கலண்டடிச்சு. ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் நார்மல் ரோடில் ஓடி வந்துருந்தாங்க. நார்மல் ரோடுன்னு சொன்னால் ஆஃப் ரோட் தான், பட் கொஞ்சம் கரடு முரடான பாதை இல்லை அவ்வளோ பெருசாக. பட் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது எங்களோட இடம். ஓகே, இங்கே கொஞ்சம் டஸ்ட் குறைப்பு பார்த்தீங்கன்னா தெரியுது. என்ன ஆச்சுன்னு சொன்னால், எங்களோட முன்னால் போகிற ஃப்ரெண்ட் கேடியில் ஓகி வந்து வேலை செய்யுது இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியுது இல்லை. ஸோ என்ன கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருக்கிறேன். இப்போ வந்து ரோட் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுச்சு. பார்க்கணும் எங்கன்னு சொல்லிட்டு. ரோடுக்கு மாறிட்டோம். அதாவது இன்னொரு கொரிடோர் மாதிரி இருந்தது, அதில் வந்துட்டு 2 வீல் போட்டுட்டு ஓடணும். நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:48. நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ தான் போகிறோம். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ் இருக்குது எங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு. அங்கே லேக் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் திருப்பி நாங்கள் வருவோம். வாரது வந்து இந்த ரூட்டாக இல்லாட்டி வந்துட்டு வெஸ்ட் சைடால். இப்போ நாங்கள் நார்த் சைடால் போயிட்டுருக்குறோம். நாங்கள் திருப்பி மேற்கு பக்கத்தால் வரதா இல்லாட்டி வடக்கு திசையில் திருப்பி வந்த வழியிலே வரதான்னு சொல்லி டிசைட் பண்ணணும். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் வந்து வெஹிக்கிள் நடமாட்டங்கள் குறைவு. காரணம் வைல்ட் ஃபயர். நிறைய இடங்களில் வைல்ட் ஃபயர் வந்திருக்கு. நிறைய அலர்ட் கொடுத்துருக்காங்க. குக்கிட்லம், அப்புறம் வந்துட்டு கேம்லூப் சைடு, அந்த சைடில் எல்லாம் வந்து நிறைய வைல்ட் லைஃப் போயிட்டுருக்குது. அதாவது இந்த முறை எங்களுக்கு, அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்கே
பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே சரியான போம். அவங்கள வந்துட்டு சமர் இவ்வளவு கொடூரமாக இருக்காது, சரியான கொடூரமாக இருக்குது இந்த முறை. பார்க்கலாம். ஆனால் அடிக்கடி மழை பெய்யுது, ஆனால் அது கொஞ்சம் பரவாயில்லை, அது நல்லது தான். ஆனால் இதுக்கு வந்து இருக்கிற ஹீட்டில் வந்து டக்குன்னு அது இதாக போயிடுச்சு. கேடியோட ஓகி டோக்கி ஃபுல்லாக போயிடுச்சு, டெட் ஆகிடுச்சு. டெட் இல்லாத என்ன பேட்டரி பிரச்சனையோ தெரியல. இப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி ஒன்று எடுக்கிறதுக்கு, இதை போட்டுட்டு எடுக்கிற மாதிரிக்கு மாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளே காரில் போட்டு நிறைய வேலை இருக்குது. இந்த ஜீப்புக்கு செய்ய வேண்டியது மோல் பேனல் ஒன்று அடிக்கணும், இந்த மோலை பேனல் ஒன்று இங்கே மேலே. அப்போ தான் அந்த ஹேம் ரேடியோ எல்லாம் போகிறதுக்கு லேஸாக இருக்கும். இல்லாட்டி இதில் முன்னால் வச்சுட்டு போகிறது முறையும் கால் பண்ணி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஓகே, இந்த இந்த ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் போகலாம், யாராலையும் போகலாம், பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஓவர் லேண்டிங் இல்லாமல் ஆஃப் ரோட் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது, வின்டர் டைமில் தான் ஓவர் லேண்டிங் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது. எனக்கு அதுக்குரிய செட்டப் இல்லை, எங்கள்கிட்ட ஓவர் லேண்டுக்குரிய செட்டப் இல்லை. இங்கே பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை ஓவர் லேண்டிங் சிலிவாக்கில். பட் வேங்கோ ஐலண்ட் சைடுக்கு போனால் சூப்பராக இருக்கும். சிலிவாங்கில் இருக்குது உள்ளுக்குள்ளே. பட் ப்ராப்பர் 2-3 பேர், ஒரு 3-4 பேர் மினிமம் தேவை வந்துட்டு அந்த மாதிரி அதை ஓவர் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. வயல் ஃபயரை தவிர நிலச்சரிவு, மலைச்சரிவும் இருக்குது. முதல் இப்போ எனக்கு எப்படி தெரியல, பட் முன்னால் சில இடங்களில் இருக்குது இந்த அவலாஞ்சி மாதிரி மலை சரிகிறது. நல்லா இருக்குதே. பட் என்ன எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஒரு ஃபீல் உண்டு. என்னென்னா லேட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறது. வளமையாக ஸ்டார்ட் பண்ணுற 8:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் கேஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வெளியில் வரும்போது ட்ரெயிலை ஸ்டார்ட் பண்ணும்போதே 10:30 ஆயிடுச்சு. மற்றது 2 பேர் தானே இந்த முறை, இல்லாட்டி ஒரு கூட்டமே போகும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். மற்ற ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ மலையை பாருங்கள், மேலே வேறு லெவல் இருக்குது. அவரும் எடுத்துட்ருக்கிறாரு. சரியான ஹீட் ஆகிடுச்சு ஃபோன் முன்னுக்கு வச்சிருக்கிறபடினால. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் மேலே. Hey Katie, can you hear me? கேட்குதில்ல, அது போயிடுச்சு. கம்யூனிகேட் பண்ணுறது வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி நேரம் ரோடு.
அவசரத்தில் நானும் பின்னுக்கு எடுத்துட்டேன். அப்புறம் தான் சரி ஓகே இவர் 2 பேர் முன்னால் வந்தாருன்னா அவர் பின் முன்னுக்கு அவர் முன்னால் போட்டாருன்னா இவர் பின் திருப்பி முன்னால் வருவார். அப்போ நான் போகலாம். லாஜிக்கல் மிஸ்டேக், பரவாயில்ல. ஃபோன் பேக் டு நார்மல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெச் சூப்பர்பாக இருக்கு இன்னைக்கு. லேக்குக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் கேம்ப் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. Chehalis Lake of Chilliwack வந்துட்டோம். Here we come. நிறைய பேர் கேம்ப் பண்ணியிருக்காங்க. Chehalis Lake அதுக்கு வந்துட்டோம். யா லெட்ஸ் கோ. இங்கே பாருங்கள், இது வந்து நிலப்பகுதி. இப்படியே போனால் தண்ணி ஸ்டார்டிங், அப்படியே போன அக்வா கிரீன். இது டீப் ஏரியான்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ அழகாக இருக்குது, வேறு லெவல். தண்ணி அவ்வளோ பெரிய குளிர் இல்லை. இப்படியே இந்த பக்கம் மலை, இப்படியே மெதுவாக போனோம்னா இந்த சைட்லேயே மலை, இப்படியே போனால் இந்த சைட்லேயே மலை, அப்படியே போனால் இங்காலையும் மலை. எல்லா இடத்துலையும் சுற்றிய மலையாக தான் இருக்குது.
செஹலிஸ் லேக் பார்த்துட்டு ஒரு 1/2 hour 45 minutes மாதிரி இருந்து நாங்கள் இதில் இப்போ நாங்கள் திருப்பி போகிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கத்தில் வந்துட்டு ஒரு டேம் இருக்குது. அதில் போயிட்டு அந்த லேக்கடை எப்படி இருக்குன்னு மெட்ட சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டை போகிறது தான் பிளான். ஈஸி பப்பா மாதிரி வந்துச்சு இது. க்ரௌட் இல்லை, அதுதான் பெஸ்ட். வந்து நிறைய பேர் இல்லை. அழகான மொமெண்ட் உண்டு. சூப்பர். தண்ணி குளிக்க தான் ஆசை, பட் நான் ப்ரிப்பேர் ஆகி வர இல்லை, அதால் நான் விட்டுட்டேன். அப்படி இல்லாட்டி போயிருக்கலாம். அந்த பாதையால் தான் போகிறது இப்போக்கி, அந்த நெரோ ரோடு. அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்லி ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. எவ்வளோ அடி வாங்கியிருக்கோன்னு சும்மா யோசிச்சு பார்க்குறேன். நினைக்கிற மாதிரி கீழே சஸ்பென்ஷன் எல்லாம் எனக்கு தெரியல அப்படியானு, பட் டேங்க் எல்லாம், பெட்ரோல் டேங்க் எல்லாம் வந்துட்டு அடிப்பட்டு அப்படி இருந்திருக்கும். இது வந்து எஃப்எஸ்ஆர் ரோடுன்றது வந்து நார்மலாக காருக்கு வடிவமைக்க இல்லை. செஹலிஸ் லேக்கோட ஒரு பகுதி இது. அந்த இருக்கு நான் கேம்ப் பண்ண இடம் முன்னாடி. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு இடம் இருக்குது. இப்போ அந்த மெட்ட சைடை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி பார்க்குறேன். ஒரு சுரி, அதாவது மடி சுரி ஏரியா.
இந்த இருக்கு இதுதான் மற்ற பகுதிக்கு வந்துட்டோம். Yes. இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் கேம்ப் பண்ணி. அங்கே இன்னும் முன்னுக்கு போகிற ஆக்கள் இருக்கிறாங்க. நல்லா பட்டுடுச்சு. ஸோ சவுத் வியூ பார்த்துட்டோம். நார்த் இருக்கிற மாதிரி இங்கே சவுத் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டு அந்த போகிற வழியில் நான் மிஸ் பண்ண அந்த ஹாரிசன் வியூ ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு ஹாரிசன் லேக்கோட ஃபுல் வியூ ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அதில் முடிஞ்சால் அதில் கொஞ்சம் வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளான். இப்போ டைம் 1:30. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் ஒன்று. மக்கள் குறைவு. ஒரு சில பேர் வந்து இது ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரிக்கு ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணி நாங்கள் இப்போ இல்லை பிறகு ஓவர்லேண்ட் பண்ணக்குள்ளே ஸ்டார்லிங்க் எடுத்து போடுவோம். உள்ளுக்குள்ளே இந்த மோலி பேனல் ஒன்று வாங்கி போட்டால் அதில் போடலாம். போட்டோம்னா அவசரத்துக்கு ஏதாவது ஹெல்ப். இங்கே வந்து இன்டர்நெட் பார்க்குறதே இல்லை. இவ்வளோ நேரமாக வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸுக்கு மேலே வந்து இங்கே நெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நீங்கள் ஆஃப் ரோடிங் போகணுமென்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நீங்கள் ஜாயின் ஆகலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எப்படியான ஆஃப் ரோட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் ஆஃப் ரோடிங்கா இல்லாட்டி வந்துட்டு நார்மல் ஆஃப் ரோடிங், ஃபேமிலி ஆஃப் ரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு போக வேண்டியதுதான். போகிற வழியில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். செஹலிஸ் லேக் ஸ்டார்ட் பண்ணி வார இடம் உண்டு. இது இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க.
அப்படியே போனால் இதுதான் அந்த நான் சொன்னேன் ஹரிசன். all good, all good. Thanks. The Harrison Lake Central Point. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஏர் டவுன் பண்ண இடத்துக்கு. இனி நாங்கள் போயிட்டு இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு 36, 37க்கு இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை போகிற பிளான். எல்லோரும் நிறைய பேர் வீட்டுக்கு திருப்பலாம்னு நினைக்கிறேன். முன்னாலேயும் ஒரு 7-8 வெஹிக்கிள் போயிட்டுருக்குது. சார்லிஸ் லேக்ஸ் வந்து நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. நல்ல அழகான இடம். அதை தவிர வந்துட்டு போகிற பாதையும் வந்து அழகு. பட் வின்டரில் இன்னும் அழகாக இருக்கும். வின்டரில் போனால் கொஞ்சம் நிலச்சரிவுகள் அதாவது வைல்ட் ஃபயர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் இப்போ வந்து ஓகே நாங்கள் வந்துட்டோம். இந்த இன்ஃப்ளேட் பண்ணுற இடத்துக்கு நிறைய வெஹிக்கிள் இருக்குது. இங்கே இன்ஃப்ளேட் பண்ணிட்டு தான் நான் திரும்பி போகிறேன். பின்னுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைனோ USA ரிகவரி இதுகள். இதுதான் இன்ஃப்ளேட் பண்ணுறது. வோல்ஃப் பாக்ஸ் தாராளமாக போதும். ட்ரக் வரைக்கும் நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ண முடியும். சரியான பாரம் இது. அவ்வளோதான். இன்னும் எபிசோடு இது இவ்வளோத்தோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான நாள். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்ப்போம் தெரியல சாப்பிட்றதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு எங்களுக்கு 1.5 hour இது ஒன்று இருக்குது. கொஞ்சம் யா யா யப் we have to wash. ஸோ போயிட்டு நாங்கள் ஸ்பீட் வாஷில் வந்துட்டு வாஷ் பண்ணணும் காரை. ஏன்னா சரியான டஸ்ட் இந்த முறை பண்ணிவிட்டு அப்படி தான் வீட்டுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ see you until next time. Bye from Ceylon Yatri.